ஒரு நம்முடைய கண்களை மூடி பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளிலே நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபத்தோடு ஆண்டவரை பயபக்தியோடு ஸ்தோத்திரத்தோடு வருகிறோம். தேவன் நல்லவர், அவரை ஆராதிக்கிற நாங்களும் நல்லவர்களாக இருக்க விரும்புகிறார். அவர் பரிசுத்தர், நாங்களும் பரிசுத்தராக இருக்க விரும்புகிறார் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆகையால் இந்த கால வேளையில் உம்மை போல மாற எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தைகளை எந்த விதத்திலும் இதமாகாதபடி பிரயோஜனம் உள்ளதாய் எடுத்துக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம உடம்புக்கு உணவு எடுத்துக்கொள்கிறோமா? சாப்பிடாதவங்க மாதிரி பார்க்குறீங்க பாரு. எப்படி, எந்த வழியாக எடுத்துக்கொள்கிறோம்? வாய் வழியா? சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள், வாய் வழியா? ஆமாம், சரி. ஆத்துமாவுக்கு உணவு எந்த வழியாக எடுத்துக்கிறோம்? காது வழியா? அப்புறம் ஆத்துமாவுக்கு ஆகாரம் காது வழியாக எடுத்துக்கொள்கிறோம். உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், வெளியில் உடம்பு இருக்குது. வெளியில் இருக்கிற மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை சாப்பிட்றோம்? எத்தனை வேலை சாப்பிட்றோம்? ஒரு வேளை சாப்பிட்றவங்களாம் கை தூக்குங்க. 2 வேளை சாப்பிட்றவங்க கை தூக்குங்க. ஒன்லி 2 வேளை தான் நான் சாப்பிட்றேன், கை தூக்குங்க பார்க்கலாம். 3 வேளை சாப்பிட்றவங்க கை தூக்குங்க. சரி, இந்த கை தூக்காத லிஸ்டெல்லாம் 4, 5, 6 அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். 4 வேளை, 5 வேளை, 6 வேளை, ஒரு நாளைக்கு 3 வேளை மினிமம் சாப்பிட்டு இந்த உடம்பை என்ன பண்ணுறோம்? மெயின்டெனன்ஸ் பண்ணுறோமா? ஒரு நாளைக்கு எத்தனை வேளை சாப்பிட்றோம்? 3 வேளை சாப்பிட்டு நம்ம ஜம்முன்னு உடம்பை பத்திரமா பார்த்துக்கிறோம். சரி, உள்ளே இருக்கிற ஆத்துமாவுக்கு எப்போ சாப்பிட்றோம்? வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் காலை உணவு மாத்திரம் எடுத்துக்கொள்கிறோம். இப்போ வாரத்தில் ஒரு நாள் உடம்புக்கு ஒரே ஒரு வேளை இதே போல் சாப்பிட்டா உடம்பு என்ன ஆகும்? வாரத்தில் ஒரு நாள் காலை மாத்திரம் உணவு எடுத்தால் இந்த உடம்பு என்னாகும்? போயிடும், காற்று போன பலூன் மாதிரி ஆகிடும். அதே தானே ஐயா அந்த ஆத்துமாவுக்கும். இப்போ மாம்சத்தை சோறு போட்டு நல்லா சாப்பிட்டு 3 வேளை சாப்பிட்டு செம்ம ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம். ஆத்துமா வாரத்தில் ஒரு நாள் ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு வச்சுருக்கோம். இப்போ அதிகமாக எது மேற்கொள்ளும்? இப்போ எது ஸ்ட்ராங்காக இருக்கும்? நான் நினைக்கிறேன் பாஸ்டர், அமைதியாக போகணுன்னு தான் நினைக்கிறேன். வந்துடுது ஆத்திரம். நான் பொறுமையாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், கோவம் வருது. நான் அந்த தப்பு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் செய்கிறேன் பாஸ்டர். பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பார்க்குறேன் பாஸ்டர். பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பேசுகிறேன் பாஸ்டர். இங்கே இருக்கும்போது அப்படியே ஃபயராக இனிமேல் இப்படி தான் இருக்கும்னு நினச்சி வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போனால் மொத்தமும் கவுந்து போகுது. அப்படி ஆகிடுது. ஏன் ஆகாது? ஏயா, ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்டு உடம்பை ஸ்ட்ராங்காக வச்சுருக்கீங்க. ஆத்மாவை வாரத்தில் ஒரு நாள் காலையில் மட்டும் சாப்பிட்டு வீக்காக வச்சுருக்கீங்க. அப்போ எது ஸ்ட்ராங்காக இருக்கும்? மாம்சம் தானே கிரியை செய்யும். ஹலோ, அதனால தான் சர்ச்சில் காலையில் 5 மணி சாயங்காலம் 7 மணி ஜபத்தெல்லாம் வச்சுருக்கிறது காரணம் ரகசியம் நிறைய பேர் தெரியாது. நானும் எந்த விதத்துலேயும் குறைஞ்சி போயிடக்கூடாது, வைராக்கியமாக இருக்கணும், அனலாக இருக்கணும், ஆவியில் ஜெபிக்கணும், நிரம்பி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் பாஸ்டர். ஆனால் முடியல பாஸ்டர். எப்படி முடியும்? உள்ளே தான் வீக்காகி போய் கிடக்கிறானே, எந்திரிச்சு நிற்கிறதுக்கே அங்கே பலன் இல்லையே. வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்கள், ஒரு வேளை பலனே இருக்காத. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சபையில் அனுதினமும் கொண்டு வந்து சேர்த்தார். ஜனங்களை அனுதினமும் டெய்லி சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்தார். டெய்லி சர்ச்சில் வந்து என்ன பண்ணாங்க? பிரசங்கம் கேட்டாங்க, சாப்பிட்டாங்க. உடம்புக்கும் சோறு கிடச்சிது, ஆத்மாவுக்கும் சோறு கிடச்சி, ஆகாரம் கிடச்சிது. ஆனால் இப்போ இருக்கிற கிறிஸ்தவங்க மந்தமாக பலவீனமாக செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன், அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், எல்லாம் தலைகீழாக நடக்குதுன்னா
மாம்சம் மேற்கொள்ளுது, ஆவி பலவீனப்பட்டு போய் கிடக்குது. அப்போ என்ன பண்ணணும்? ஆவிக்கு உணவை அதிகப்படுத்துங்க. ஆமென். அதனால தான் இந்த பிரசங்கத்தை இந்த வாரத்தில் ஒரு நாள் உங்களை தூங்க விடாமல் உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சு, இது தப்புன்னு எனக்கே தோணுது. சாயங்காலம் மத்தியானம் மறுபடியும் கூப்பிட்டு, மத்தியானம் 1 மணிக்கு ஆராதனை வாங்க எல்லோரும், அப்புறம் ராத்திரி 7 மணிக்கு ஒரு ஆராதனை வாங்க எல்லோரும் அப்படின்னு வச்சு டெய்லி இதே மாதிரி கூப்பிட்டு 3 வேளை சோறு போட்டு, சோறுனா அந்த சோறு இல்லை, இந்த காது வழியாக போகிற சோறு போட்டு உங்களை ஸ்ட்ராங் ஆக்கணும்னு வச்சிங்களேன், உலகத்தில் உங்களை அசைக்கவே முடியாது. அவ்வளோ ஆசீர்வாதத்திற்குரிய பாத்திரவானா எப்போ மாறி இருப்பீங்க. இங்கே வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டு இது பலவீனமாக நடக்குது, ஆசீர்வாதத்தை கையில் கொடுத்தாலும் பிடிக்கிறதுக்கு துப்பு இல்லை, வக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். கையில் வாங்கிறதுக்கு என்ன இல்லை, முடியலை சார் அப்படின்னு. ஏன்னா வீக் ஆகி போச்சு ஆள். இப்போ வாரத்துக்கு ஒரு நாள் வந்து அந்த ட்ரிப்ஸு ஏற்றி ஏதாவது ஒன்று கொடுத்து பூஸ்ட் பண்ணி ஒரு 2 இன்ஜெக்ஷன் போட்டு இரு இப்படி அப்படி இருன்னு சொல்லி மறுபடியும் அனுப்புனா மறுபடியும் ஒரு வாரம் ஃபுல்லாக ஆள் எதுவும் சாப்பிட, மறுபடியும் சர்ச்சுக்கு தூக்கிட்டு வா, கொண்டு வந்து தூக்கிட்டு வந்து போட்டு மறுபடியும் இன்ஜெக்ஷனும் மறுபடியும் ட்ரிப்ஸும் ஏற்றி அப்புறம் மறுபடியும் பூஸ்ட் பண்ணி திரும்ப வீட்டுக்கு அனுப்புனா ஞாயிற்றுக்கிழமையே சிலதெல்லாம் நாக் அவுட்டு. சாயங்காலம் ஏந்துக்கும் போதே பாவத்தில் விழுந்துடுறது, ஆலயத்தை விட்டு போன உடனே பாவத்தில் விழுந்துடுறது. தயவு செய்து சொல்கிறேன், இந்த நாட்களில் கிறிஸ்தவங்க இருக்கிற பலம் பத்தாது, போதாது. கை வைத்து சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை பலப்படுத்தும், எனக்கு தேவையான பலனை தாரும். இப்போ ஆண்டவர் சொல்லுவார், நீ என் சமூகத்தில் வா. நான் இன்றைக்கி நேற்று ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேன், கடவுள் வேர்க்கடலையை தருவார் ஆனால் உடைத்து தரமாட்டார். வேர்க்கடலை தான் கொடுப்பார், நீ தான் உடச்சி சாப்பிட்டுக்கணும். அதனால் ஆராதனை ஏற்படுத்தியிருக்கிறார், பாஸ்டர் இருக்கிறார். இதே மாதிரி டெய்லி காலைல 5 மணிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நான் பிரசங்கம் பண்ணி ஆராதனை செய்ய. ஆமாம், காலையில் எழுந்திரிச்சு 6 மணிக்கு இட்லி வேக வச்சு தர்றது நீராக தருவீர்? இட்லி வேக வைக்கணும், சட்னி சாப்பிட்டு என்ன பண்ண போறிய? இல்லை என்ன தான் சாதிச்சிருக்கிய? கார் வாங்கியிருக்கோம்லா, வீடு வாங்கியிருக்கோம்லா, ஏன் கல்யாணம் பண்ணியிருக்கோம்லா, ஏன் காசு பணம்லாம் சேர்த்து வச்சுருக்கோம்லையா? அன்னைக்கு வரும்போது 1 சவரம் கிடையாது, இப்போ 10 சவரம் இருக்குல்ல. இவ்வளோ அதனால தானே வந்தது. வந்து என்ன பண்ண போறிய? திடீர்னு மண்டையை போட்டிங்க அப்படின்னு போச்சு. கார் வாங்கியிருக்கோம்லா ஆண்டவர்கிட்ட, பங்களா வாங்கியிருக்கோம்லையா ஆண்டவரே, ஓ அதை வாங்கியிருக்கோம்லா, இதை வாங்கியிருக்கோம்லா, அதுக்கிட்டே போய் கிடப்போ, அது நரகத்தில் இருக்குது, ரெடியாக வச்சுருக்கேன், அங்கேயே போய் கடை. நீ அதுக்கு தானே வாழ்ந்த, உன் உள்ளத்துக்காக. ஆத்மா உள்ளான மனுஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு ஜெபம் பண்ணி பிரசங்கத்தை கேட்டு ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து தேவ பலனை பெற்றியா? அப்போ தான் பாவம் செய்ய முடியாமல் இருக்கும். இது ஒரு சின்ன முகவரை. போன வாரத்தில் நான் சொன்னேனே, அபிஷேகம் பெற்ற மனிதர்களின் கிரியைகள், தகுதிகள், திறமைகள், அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த விஷயங்கள்னு சொல்லி 4 சொன்னேன். 4 எனக்கு தெரியும்னு கை தூக்குங்க பார்க்கலாம், ஞாபகம் இருக்குன்றவங்க. ஒரு ஆள் இருக்குப்பா, சந்தோஷம். அந்த ஒரு ஆளுக்காவது பிரசங்கம் பண்ணியிருக்கேனே. 4 சொல்லுப்பா. என் கையை தூக்கிட்டோன்னு இந்த 4 சொல்லணும். நீ பண்ணிடுவ போல இருக்க 1 மணி நேரம் பிரசங்கம். சரி, ஓகே, நானே சொல்லிடுறேன். திஸ்பியனாகிய எலியா கர்த்தருடைய வார்த்தை பெற்ற மனிதன். கேரீத் ஆற்றண்டையில் ஒளித்திரு, சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்துக்கு போ, சவாலான ஒரு இடத்துக்கு ஆண்டவர் அனுப்புகிறார். இப்போ 5வது ஆகாபை சந்திக்க சென்ற எலியா. இது 1 ராஜாக்கள் 18:1 16 வரைக்கும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஆகாபை இது ஃபுல்லாக ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இவன் வந்தான், அந்த நாட்டு ராஜா கிட்ட போயிட்டு, நான் எலியா சொல்லுகிறேன்,
நான் சொல்கிற வரைக்கும் மழையும் பெய்யாது, பனியும் பெய்யாது, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டான். 3 வருஷம் ஆச்சு. தேடுறான். அவனை எங்கேயாவது தேடி கண்டுபிடி. அவன் மாட்டினான்னா ஒன்று தலையாவது கொண்டு வாங்க, இல்லைன்னா உருவத்தோடையாவது முழுசாக உயிரோடாவது கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அறிவிப்புலாம் கொடுத்தாச்சு தேசத்தில். ஆனாலும் இவனை கண்டுபிடிக்க முடியல. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் தலையை வாங்கிறதுக்கு சட்டம் போட்டானே, உன்னை கொல்லணும்னு முடிவு பண்ணானே, அவனை போய் நீ சந்தி போன்றார். இங்கே யாராவது ஒருத்தர் அப்படி தலையை வாங்குகிற நாட்டினுடைய ராஜாவை போய் சந்தினா போம்மா. ஆண்டவர் சொல்கிறார், போய் ஆகாப சந்தி போ. நல்லா கவனித்து பாருங்க, கொலகார பாவி, கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாதவன், மனசாட்சி இல்லாதவன், கொஞ்சம் கூட அவனுக்கு நல்ல ஒரு இருதயம் கிடையாது, மோசமான இருதயம் படைத்த அவன் போய் சந்தி அவனை நேரில், அதுவும் இவனை கொல்லணும்னு திட்டம் போட்டவன், தேடினவன், ஆட்களெல்லாம் அனுப்பி தேசம் முழுவதும் ஆளை அனுப்பி படை வீரர்களை அனுப்பி தேடி பார்த்தான், கிடைக்கல. உண்மையாகவே கிடைக்கலையாடா அப்படின்னு அவனுக்கிட்ட கையெழுத்துலாம் வாங்கிட்டான். அப்படி இருந்தும் அப்படிப்பட்ட ஒரு அவன் விடுற மாதிரி இல்லை. அப்படி இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு மனுஷங்கிட்ட கொண்டு போய் நீ போய் அவனை போய் நேரடியாக பாருங்கிறார். எவ்வளோ தைரியம் வேணும் அதை பார்க்குறதுக்கு, எவ்வளோ தைரியம் வேணும். செய்வீங்களா நீங்கள்? நேற்று ராத்திரி கரண்ட்டில் ஒரு பூரா ஒன்று எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. அது எப்படி முதல் மாடி ஏறி வந்ததுன்னு தெரில. சர்ச்சுக்கு வாங்கன்னா வீட்டுக்கு வந்துருக்குது அது. ஆமாம், மேலே வந்துச்சு. அது கொஞ்சம் நல்ல பெரிய பூரானாக இருந்தது. அந்த பூரா ஷூக்கு அடியில் இருந்தது. அதை பார்த்து சொன்னது ஒரு விசுவாசி. என் மனைவி இருக்காங்க, இருட்டில் வேறு கரண்ட் வேறு போச்சு நேற்று. அந்த ஷூவை தூக்குற உள்ளேருந்து இப்படி ஓடி வருது. அதை பார்த்த மாத்திரத்திலே அந்த விசுவாசி அது ஒன்றும் பண்ணலை. அதுக்கு பக்கத்தில் நான் தான் நிற்கிறேன். அந்த விசுவாசிக்கு அவ்வளோ துள்ளல். ஒரு பூரானுக்கு பிரைஸ் அலாட். ஆமாம், இன்றைக்கி பூரானை விடுங்க, கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுற ஆட்கள்லாம் எத்தனை பேர் இருக்காங்க. ஒருத்தர் டிவி ஷோவில் சொல்லார், 200 கரப்பாம்பூச்சி நான் பெட் அனிமலாக வளர்த்துக்கிட்டு இருக்கேன்ட. எத்தனை கரப்பாம்பூச்சி? 200 கரப்பாம்பூச்சி பெட் அனிமலாக வளர்க்குறாரு அவர். நல்ல மனுஷன் அவர். ஆமாம், பயம் இவனுக்கு சுத்தமாக துளி கூட பயம் கிடையாது. அவனை ஆகாப சந்திக்க போனால் போகிறான், வழியில் ஒபதியாங்கிறவன் வரான். டேய் ஒபதியா, ராஜாவோடைய கையாளவன், ஒபதியா நான் வந்திருக்கிறேன்னு சொல்லுப்போ, ஆகாப நான் பார்க்கணுன்னு சொன்னேன் சொல்லுப்போ. எவ்வளோ தைரியம் பாருங்களேன். பாருங்க, உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன். நமக்கெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால், நமக்கெல்லாம் மனைவி இருக்காங்க, கணவர் இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க, பேரண்ட்ஸ் இருக்காங்க, உடன் பிறந்தவங்க இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சொந்தக்காரங்களாம் இருக்காங்க. ஏதாவது ஒரு மனசில் இருக்கிற வேதனை, கவலை, பாரம் இருந்ததுன்னா சொல்லிவிடுவோம். சொல்லி இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. ஒருவேளை நமக்கு அம்மா இருந்தாங்கன்னா, அம்மா ரொம்ப கஷ்டப்படுறம்மா, ஒய்ஃப் இருந்தனா என்னன்னு தெரிலடி, இன்றைக்கி ஃபுல்லாக இப்படி கஷ்டப்படுறேன்டி அப்படி சொல்லிவிடுவாங்க. புருஷன்கிட்ட ஏங்க ரொம்ப மனசுக்கு என்னமோ வருத்தமாக இருக்குங்க, எதாவது சொல்லிடுவோம். ஆனால் அந்த எலியாவுக்கு யாருமே கிடையாதுங்க. தான் மன வேதனையை, தான் பிரச்சனைகளை போய் கொண்டு போய் கொட்டுறதுக்கு யாருமே கிடையாது. எல்லாத்தையும் அவனே தனியாக சுமக்கணும், அவனே தான் ஃபேஸ் பண்ணணும் அவன் பிரச்சனையை. தோள் கொடுக்க ஒரு ஆள் கிடையாது. அவனுக்கு அசிஸ்டண்ட் இருந்ததாக பார்க்குறோம், ஆனால் எல்லா இடத்துலையும் அந்த அசிஸ்டண்ட் இருந்த மாதிரி தெரியல. இவனே தனியாக தான் கேரி தாட்டண்டை போகிறான், இவனே தனியாக தான் சாரி பாத்ரூத வீட்டுக்கு போகிறான், இவனே 150 கிலோமீட்டர் நடக்கிறான். யாரும் இல்லை, அவன் கூட பேசுறதுக்கு ஒருத்தரும் கிடையாது, அவனுக்கு ஆறுதல் சொல்ல ஒருத்தரும் கிடையாது, அவனுக்கு துணை செய்ய ஒருத்தரும் கிடையாது. நான் இருக்கிறேன் தைரியமாக இருன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை. சில நேரங்களில் பலவீனமாக இருக்கும்போது என் மனைவி சொல்லுவாங்க, ஏன்ப்பா நீங்கள் கவலைப்படுறீங்க? நான் கவலைலாம் படலை, இந்த பலவீனத்தை உடனடியாக மேற்கொள்கிறது என்னங்கிறதுக்காக நம்ம உடனடியாக ரெக்கவர் ஆகணும். எனக்கு அதுதான் விருப்பம். நாள் கணக்காக இழுத்துட்டு போகுது பிடிக்கவே பிடிக்காது, அதனால் உதவியை தேடுவேன். ஆனால் இவருக்கு அப்படி ஒரு ஆளும் கிடையாது. இப்படி யாருமே இல்லாமல் ஃபேஸ் பண்ணி
அது என்னடா பெரிய ராஜா, நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்கிற தைரியம் வந்துருச்சு பாருங்க. நம்மெல்லாம் ஏன் பயந்து இருக்கோன்னா, எங்கள் வீட்டுக்காரர் இருக்கிறாரு, என் மனைவி இருக்கிறா, எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க, என் பிள்ளைங்க இருக்குதுங்க, என் கூட பிறந்தவங்க இருக்காங்க, அப்படிங்கிறதுனாலே இன்றைக்கி நம்ம ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் யாருமே இல்லை, தனியாக நிற்கிறேன், அவனுக்கு இருக்கிற அந்த தைரியத்தை பாருங்க. அல்லேலூயா. ஆகாபை போய் சந்திப்போ புறட்டான் பாருங்க, எவ்வளோ தைரியம் பாருங்க அவனுக்கு. ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும். 2 கொரிந்தியர் 2:14 பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார் பாருங்க, அந்த வார்த்தை அவனுக்கு தெரியும். கிறிஸ்துவுக்குள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, கை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம், கிறிஸ்துவுக்குள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. ஆமாங்க, உங்களுக்கும் எனக்கும் தேவாதி தேவன் எப்பவுமே வெற்றி சிறக்க பண்ணி கொண்டே இருப்பார். தோல்வியே கிடையாது. சொல்லுங்க, தோல்வியே கிடையாது. தோத்து போகிற மாதிரி தெரியும், ஆனால் தோல்வியே கிடையாது. காரணம் என்ன? எங்கள் அப்பா இல்லை, எங்கள் தாத்தா பாட்டி இல்லை, என் கணவர் இல்லை, என் மனைவி இல்லை, என் குடும்பம் இல்லை, என்னை இந்த அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே எப்போதும் என்னை வெற்றி சிறக்க பண்ணி கொண்டிருக்கிறார். நான் தோல்வி அடைவதே கிடையாது. நல்லதா கைகளை தட்டி. பிலிப்பியர் 4:13 பவுல் அப்போஸ்தலன் இன்னொரு அழகான வார்த்தையை சொல்றார். வேகமாக வாசிப்பீங்கன்னு பார்த்தா வாசிக்க மாட்டேன்றீங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய எனக்கு பலனுண்டு. அப்படி போட்டிருக்கா? என்னை சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. அப்போ ஏன் செய்ய முடியலன்னா, உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய தெளிவு இல்லை, அவ்வளோதான். பவுல் சொல்லிட்டார், எதையும் செய்ய முடியும். பவுல் அப்போஸ்தலன் காலில் தொழுமரம் காட்டியிருக்காங்கன்னு போட்டிருக்குல்ல, அது அந்த சிறைச்சாலைக்கு ஒருத்தர் போய் பார்த்துட்டு வந்து சொன்னாராம், அது எப்படி இருக்குன்னு. அதாவது பூமிக்கு அடியில் சுரங்கப்பாதை மாதிரி இருக்குதுல்ல, அதுக்கு அடியில் அந்த சிறை இருக்குமா. அந்த சிறையில் முதல்ல சூரிய வெளிச்சமோ சந்திர வெளிச்சமோ வர்ற நைட்டான சந்திரனுடைய வெளிச்சம் வரும். இப்போல்லாம் லைட் இருக்குது, அப்போ லைட்டெல்லாம் கிடையாது, தீவெட்டி அப்படி தான் இருக்கும். நைட் வந்து அது ஃபஸ்ட்டு ஒரு அறை இருக்குமா. அதுக்கு அடுத்த அறையில், அதுக்கு அடுத்து இன்னொரு அடுத்த ஒரு லெவல், அதில் கொஞ்சம் தீவெட்டி வெளிச்சம் அந்த மாதிரி வச்சுருப்பாங்களாம். இதை தாண்டி இன்னொரு அறை, அங்கே சூரிய வெளிச்சம் சந்திர வெளிச்சம் எதுவுமே கிடையாது, கும்மிருட்டு, உள்ளே யார் இருக்கான்னு கூட தெரியாது. அதனால தான் பைபிளில் சொல்லியிருக்கு, உட்காவல் அறையில், என்ன காவல் அறையில்? உள்காவல் அறையில், பூமிக்கு அண்டர் கிரவுண்டில் வச்சிருக்கிற சிறையில் உள்ள இருட்டில் 2 பேர் கையங்களையும் கட்டி போட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட இருட்டு அறையில் யார் இருக்கா பக்கத்தில்னு கூட தெரியாத அறையில் 2 பேர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? போச்சுடா, முஞ்சிச்சுடா நம்ம வாழ்க்கை, அவ்வளோதான்டா, நம்ம செத்தோம்டா, அப்படியா சொல்லிட்டு கிடந்தான். அவன் அங்கே என்ன பாட்டு பாடிட்டு இருந்தான்? முழங்குவேன் என் இயேசுவின் நாமம் பாடுவேன், அவர் இரட்சகர் என்று, அன்பு நிறைந்தவர், பாசம் உள்ளவர், மோசம் செய்யாதவர். ஏன் அது உள்ள தூக்கி ஏன் போட்டாங்க என்ன அப்படின்னு புலம்பல, பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். அஸ்திபாரம் அசைந்தது. பக்கத்து அறையில் தான் இருக்கிறான் அந்த யார், 100க்கு அதிபதி. அவனுக்கு சிறைச்சாலை காலனுடைய தலைவன். அவனுக்கு இவங்க உள்ளே இருக்காங்களா இல்லையானே தெரியல, அவ்வளோ இருட்டு. இந்த மாதிரி ஒரு இருட்டில் கொண்டு போய் உங்களையும் என்னையும் போட்டால் நம்மளை போடவே வேண்டாம், போட போகிறோம் சொன்னாலே போதும். என்ன நிலமைன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உள்ளே தூக்கி போட்டாங்க. அவன் பாட்டு பாடிட்டு, அதனால தான் சொல்கிறேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய. பவுலுக்கு தெரியுது, இந்த சிறைச்சாலைக்காரன் கத்தியை உருவி எல்லாம் தப்பிச்சு ஓடி போயிட்டான், நம்ம வந்து மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்து குத்த போகிறான். இவனுக்கு தெரியல, உள்ளே இருக்கிற ஆள், உள்ளே இருக்கிறவனுக்கு தெரியுது வெளியில் இருக்கிறவன் கத்தி எடுத்து குத்த போகிறான்ட்டு.
பவுல் சொல்கிறான், ஒன்றும் செய்யாத. அவ்வளோ மோசமான அறைக்குள்ளே அங்கே ஒருத்தனை உள்ளே கொண்டு போய் போட்டாலே மன ரீதியிலேயே வெக்ஸ் ஆகிடுவாங்களாம், அப்செட் ஆகிடுவாங்களாம். அப்படி இருக்குமா அந்த சிறைச்சாலை. அதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு தான் அந்த சின்ன விளக்கு வெளிச்சத்தை வச்சுக்கிட்டு தான் பிலிப்பியர் நிருபத்தை எழுதுகிறார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்கள். என்னை பலப்படுத்துகிறேன்னா, நீங்கள் ஆலயத்தை கட்டடிச்சுட்டு வேலைக்கு போவீங்க பாருங்க, அந்த பலப்படுத்துகிறதுக்கு இல்லை. அநியாயம் அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு பலப்படுத்துகிறது இல்லை. உன்னால் முடியாத, உங்கள் வாழ்க்கையில் சந்திக்க முடியாத பிரச்சனைகள் நிறைந்த இடத்துல அவர் வந்து நின்று முடியும், உன்னாலையும் இந்த இடத்த நீ தாண்ட முடியும், நீ இதை சந்திக்க முடியும்னு சொல்ல வைக்கிறார் பாருங்க. அதுதான் என்னை பலப்படுத்துகிற. கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கைகளை வைத்தால் இல்லையா சொல்லுங்க. என்ன தைரியம் பாருங்க. என்ன தைரியம்னா, ஏன் அவ்வளோ தைரியம் அவனுக்கு இருந்ததுன்னா, ஒரே ஒன்று தான், அழைத்த கர்த்தர் பெரிய தேவன். அவர் என்னை எப்பொழுதும் வெற்றி. ஆகாப்பால் அல்ல, ஆகாப்புடைய தாத்தாவாலே என்ன ஒன்றும் பண்ண முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் என் மேலே கை வைக்கணும்னா அவர் பெர்மிஷன் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. என்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். என் கண்மணியை தொட்டுட்டு ஒரு ஆள் நிம்மதியாக தொட்டு எடுக்க முடியுமா? என் கண்ணையே அவர் கண்ணை தொட முடியுமா? கிட்ட போக முடியுமா? எவனாவது அவர் கண்ணையாவது பார்த்துருக்கானா? முடியாது. அவ்வளோ பெரிய தேவனுடைய கண்ணுக்கிட்ட விரலை வைக்கணும்னா நீ பெரிய தேவனாக இருந்திருக்கணும். அவரை போல் நம்மெல்லாம் எறும்பு சைஸு கூட கிடையாது அவர் பார்வையிலேருந்து பார்த்தா. அப்படிப்பட்ட தேவன் என் கூட இருக்கிறார். சொல்லுங்கள், தேவன் என்னோடு இருக்கிறார். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எப்போது என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். எனக்கு தோல்வியே கிடையாதுங்க. அதனால தான் ஃபாதர் அழகாக பாடுறாரு, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, என்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா. தோல்வி இல்லை, ஹல்லேலூயா. வெற்றி உண்டு, ஹல்லேலூயா. தோல்வி இல்லை எனக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், தோல்வி இல்லை உனக்கு. சொல்லுங்க, தோல்வி இல்லை உனக்கு. சொல்லுங்க. எப்போது வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அதிர்ச்சியாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க சிலரெல்லாம். என்னையா எலியாவுக்கு இவ்வளோ பெரிய பவர்? ஆமையா, உங்களையும் என்னையும் கொண்டு போய் அந்த மாதிரி இடத்துல நிறுத்தினா, நான் சொல்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள்ளே கர்த்தர் என்ன நடத்தினார்னா இதே ஆகாபன் நானும் சந்திப்பேன். ஆமென். எந்த நாட்டு பிரதமரோ எந்த நாட்டு ஜனாதிபதியோ நேருக்கு நேர் சவால் விட்டு சந்திக்கிற அளவுக்கு அவர் என்னை பலப்படுத்துகிறார், அவர் என்னை ஸ்திரப்படுத்துகிறார், அவர் என்னை நிலைநிறுத்துகிறார். ஆமென் சொல்லுவோமா? அதனால தான் அவனால் நேரடியாக சவால் நிறைந்த அந்த ஆபத்து நிறைந்த விஷயத்தை அவன் எதிர்கொள்கிறான் பாருங்க. சிங்க கெபிக்குள்ளே தூக்கி போட போகிறாங்கன்ன உடனே ஐயா என்ன விட்டுருங்க ஐயா அப்படிலாம் கேட்கவே இல்லை. போடுறா பார்த்துக்கலாம், போடுறா பார்த்துக்கலாம். சிங்க கெபிக்குள்ளே போடு, நெருப்புக்குள்ளே 7 மடங்கு சூடாக்கடா. இந்த அந்த அது இந்த ஸ்டவ் இருக்குங்களா, எலக்ட்ரிக் ஸ்டவ்வா, என்ன ஸ்டவ் சொல்லுவாங்க அதை? இண்டக்ஷன் ஸ்டவ்வில் 300 அது ஒரு ஹீட்டு, 500 அது ஒரு ஹீட்டு, 700 அது ஒரு ஹீட்டு. அதே மாதிரி அங்கே ஒரு மானிட்டர் வச்சுருக்கான். ஏத்துறா நெருப்பை, சூடு ஏத்துறா, இன்னும் ஏத்துறா, நெருப்பு ஏற்றிட்டான், தூக்கி போடுறா அவனுங்கள உள்ள போடு. உள்ள உலாவுகிற நெருப்புக்குள்ளே உலாவின்னு இருக்கிறானுங்க. இது பாரசீக மன்னர்னு வரலாற்றில் இடம்பெற்ற ஒரு சம்பவம். அந்த ராஜ்யத்தில், அந்த ராஜ்யத்தில் அதை அசைத்த மனிதர்கள், எதுக்கும் அஞ்சாதவங்க யாருன்னு கேட்டால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனைத்தான் அவர்கள் ஆராதித்தார்கள். அந்த தேவனை ஆராதிக்கும் போது என்ன அசைக்க முடியாது? சொல்லுங்கள், என்ன அசைக்க முடியாது?
என் விசுவாசத்தை அசைத்து பார்க்க முடியாது. கர்த்தர் என் கூட இருக்கிறாரியா. எந்த பிரச்சனையும் எந்த போராட்டங்களும் எனக்கு மழை போல் வந்தாலும் ஃபூ அப்படின்னு ஊதி தள்ளிட்டு போகிற தேவ பலன் எனக்குள்ளே இருக்குது. அல்லேலூயா. ஆமாம். எல்லாம் சொல்லிவிட்டு எதனா ஒரு ஏத்தாப்பில் ஒரு நாய் துரத்தின்னு வந்தோன்னா குடுகுடுன்னு ஓடுறாதீங்க. வீர வசனம்லாம் இங்கே பேசிட்டு அங்கே போன ஒரு குட்டி நாய்க்கு பயந்துன்னு தலை தெறிக்க ஓடுறது. அவங்க வீரத்தெல்லாம் நாங்கள் எத்தனை முறை பார்த்துட்டு அரண்டு போயிருக்கோம் நாங்கள், தெரியுமா? ராத்திரி ஃபோன் பாஸ்டர் என்னம்மா தும்மல் வந்துச்சு பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். டூ எத்தனை வருஷம் விசுவாசி நீ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண வேண்டியதானே. நீ பேயே வந்தாலும் என்னது, பேயே வந்து அமுக்கினாலும் பாஸுக்கு ஃபோன் பண்ண மாட்டேன்னு தீர்மானம் எடுங்க. முழங்காலில் போட்டு நின்று ஜெபம் பண்ணி இயேசுவை நாமத்தினால என்ன விளையாடுறியாங்கிட்ட போய்டு ஒழுங்கா மரியாதையாக. டென்ஷன் ஆனேன்னா அவள் தான் பாரு, எங்கள் வீட்டுக்காரர் அப்படி போய் அரண்டு போய் கிடக்குறாரு, பார்த்துக்க அவரை பார்த்துக்கோ. பார்த்தீங்கன்னா உனக்கு என்கிட்ட வர்றதுக்கு பயப்படுவா நீ. தான் நான் டென்ஷன் ஆனேன்னா முடிஞ்சு போச்சு. என் பொண்டாட்டியே பார் சைலண்ட்டாக கிடக்கிறா பார். அதை விடவா பெரிய மீதி டேஸ் நீங்களே போட்டுக்கங்க. நீலாம் என்ன பெரிய பேய், நான் பார்க்காத பேயா, எத்தனையோ பேயை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜெபத்தில் தாங்குகிற நிற்கிற ஆளாக இருக்கணும். பயந்து ஓடி வரக்கூடாது. வீரவசனம் வேறு இங்கே பேசுறது. எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு, எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஒரு சாதாரண குட்டி பிசாசு எட்டி உதைக்கிறது உனக்கு முடியுதான்னு பார். ஆமேன். அதுதான் விசுவாசம். முடியும். ஆமேன் சொல்லுவோமா? ரெண்டாவது காரியம் 18ஆம் அதிகாரம் 18லேருந்து 40 வரைக்கும் இங்கே ராஜா கிட்ட போய் காட்டினா ராஜா சொல்கிறான், டேய் இஸ்ரேல் தேசத்தை கலங்கம் பண்ண வேண்டாம், நீ எல்லாரையும் கதி கலங்கம் பண்ணி வச்சுருக்கிறாடா, உன்னால் தான்டா இஸ்ரேல் தேசமே இப்படி. நான் இல்லைடா, ராஜாவாகிய நீ உன் பொண்டாட்டி உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான்டா இந்த நாட்டை நாசம் பண்ணீங்க. சொல்ல தைரியம் இருக்கா? பார்க்கறதுக்கே பயம். இதில் வேறு இந்த கேள்வி வேறு சொன்னான், எப்படி இருக்கும்? சொன்னாங்க, அவன் ஆவி உள்ளே இருந்தா, அபிஷேகம் உள்ளே இருந்தா நான் சொல்கிறதெல்லாம் நடக்கும். ஆமென். செய்தார்கள் அவர்கள். அதுக்கு தான் அபிஷேகம் பெறணுங்கிறேன், பரிசுத்த ஆவி பெறணுங்கிறேன். ஆமென் சொல்லுவோமா? கெட்ட ஆவி கெட்டதை செய்ய தூண்டும், பரிசுத்த ஆவியானவர் நல்லதை செய்ய நமக்கு எந்த கெட்டது வராதபடி பாதுகாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இப்போ அந்த ராஜாவை பார்த்து, டேய் கர்த்தர் தெய்வமா இல்லை நீ ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிற சாமி தெய்வமா, கூப்பிட்ற எல்லாரையும் அப்படின்னு பாகால் தீர்க்கதரிசி 400 சில்லற பேரை கூப்பிடு. எல்லாரையும் கூப்பிட்டாச்சு. இஸ்ரேல் ஜனங்கள்லாம் கூப்பிட்டாச்சு. கர்த்தரை நிரூபிக்க தெரிந்த மனிதன் சொல்லுங்க. கர்த்தரே தெய்வம் என்பதை நிரூபிக்க தெரிந்த மனிதன். இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகளுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சுவிசேஷம் சொல்லனா தெரியலையே. சபையில் 100 பேர் இருந்தால் 2 பேருக்கு மட்டும்தான் சுவிசேஷம் சொல்கிற பாரம் இருக்கான். அந்த 2 பேரில் ஒருத்தருக்கு மட்டும்தான் சுவிசேஷம் எப்படி சொல்லணும், இயேசு இரட்சகர் என்பதை சொல்ல தெரிஞ்சிருக்கு. இன்னொருத்தருக்கு தெரியல, ஆனால் வாஞ்சிருக்கு. மீதி 98 பேர் எதுக்கு வர்றாங்கன்னா, அவங்க நல்லா இருக்கணும், சுகமாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், பிரச்சனை வந்துடக்கூடாது, அவங்களுக்கு கல்யாணம் நடக்கணும், அவங்களுக்கு பிரசவம் நல்லபடியாக நடக்கணும், தேவைகள் சந்திக்கப்படணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இதுக்கு தான் வர்றாங்களாம். இந்த லிஸ்ட்டில் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு பார்த்துங்க. இயேசுவை சொல்ல தெரியல. ஒரு டென்னிஸ் விளையாடுற ஒரு வாலிபனை ட்ரெயினில் சந்தித்தேன். அவனோடு கூட இயேசு கிறிஸ்துவை பற்றி பேச நேரிட்டது. அவர் சொன்னான், ஏங்க இந்த கடவுள்லாம் எனக்கு பிடிக்காதுங்க, கடவுள் நம்பிக்கைலாம் எனக்கு கிடையாதுங்க, கடவுள் இருக்கிறாருங்க அப்படின்னு. அது எப்படிங்க, நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க, நான் கூட உங்கள் டென்னிஸுடைய ரூல்ஸ் எனக்கு தெரியாது, டென்னிஸை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது, அதனால் டென்னிஸ் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்களான்னு கேட்டேன். டென்னிஸே கிடையாது, அந்த ராக்கெட்டு கிடையாது, அந்த பால் கிடையாது, அந்த கோர்ட்டு கிடையாது, இப்படி இந்த ரூல்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது, நான் பார்க்கல, நான் பார்த்ததில்லை, நான் அறியாததுனால டென்னிஸ் கிடையாது நான் சொன்னால் ஒத்துப்பீங்களான்னு கேட்டேன். அது எப்படி சார்? அதே மாதிரி தான் உங்களுக்கு தெரியல, நான் அனுபவிச்சிருக்கேன் இயேசு கிறிஸ்துவை. ஆமேன்னு சொல்லுவோமா? நம்ம எல்லாம் பிறப்பிலே பாவிகள். பேசிகிட்டே ஒரு 2 பாயிண்ட் சொல்கிறேன், நிறைய பேசினேன். பிறப்பிலே பாவிகள். அது எப்படிங்க பிறப்பிலே? உங்கள் அப்பா உங்கள் அம்மா உங்கள் தாத்தா பாட்டி செஞ்ச பாவம்லாம்
நமக்கு பின் தொடருது அப்படின்னு. அது எப்படிங்க? அவங்க செஞ்ச பாவம்லாம் எனக்கு எப்படிங்க வரும்? நான் பாவம் செய்யலைங்க, நான் தப்பு பண்ணலைங்க, நான் நல்லவன் தானே, நான் எதுக்கு இயேசு ஏற்றுக்கொள்ளணும்? அதாங்க, நீங்கள் பிறக்கும்போதே பாவி, உங்கள் அப்பா அம்மா உங்கள் தாத்தா பாட்டி மூலம் அந்த அத்தனையும் உங்களுக்கு வரும். அது எப்படிங்க வரும்? அப்படி எப்படி வரும்னு சொல்கிறேன். உங்கள் தாத்தா ஒரு 200 ஏக்கர் லேண்டு வாங்குறார். என்னது? 200 ஏக்கர் லேண்டு வாங்குறார். வாங்கி அவர் சொந்த பேரில் கரையம் பண்ணிடுறார். இப்போ அவர் செத்துப்பிட்டார், அவர் இல்லை. அவர் வாங்கின 200 ஏக்கரு யாருக்கு வரும்? உங்கள் அப்பாவுக்கு வருமா? உங்கள் அப்பாவுக்கு அப்புறம் யாருக்கு வரும்? அது எப்படி? உங்கள் தாத்தா வாங்கின 200 ஏக்கர் உங்களுக்கு எப்படி வரும்? வராதுல்ல, வரக்கூடாதுல்ல. இது நியாயம் இல்லையே. உங்கள் தாத்தா வாங்கின 200 ஏக்கர் உங்களுக்கு எப்படி வரும்? வருமா வராதான்னு கேட்டேன். வரும்னார். அதே போல் தான் இதுவும் வரும். சொத்து மட்டும் வராது, இந்த சொத்தும் வரும். அவன் செஞ்ச பாவம் இவன் செஞ்ச பாவம் 4 தலைமுறை விசாரிக்கப்படும் பைபிள் சொல்லுது. 4 தலைமுறைக்கு முன்னாடி செய்த பாவம் தொடர்ந்து வரும். அப்பா சம்பாதிச்ச சொத்து பிள்ளைக்கு வருது, அம்மாவுடைய சொத்து பொண்ணுக்கு வருது. அதே போல் அப்பா செஞ்ச பாவத்தின் சொத்து, அம்மா சம்பாதிச்சு வச்ச பாவத்தின் சாபத்தின் சொத்து பிள்ளைகளுக்கு வரும் அப்படின்னு ஒன்றும் பேச முடியல. ஆனால் வாக்குவாதம் பண்ண வேண்டாம். சுவிசேஷம் ரொம்ப எளிமையாக இயேசு தான் தெய்வங்கிறத நிரூபிக்க இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகளுக்கு தெரியல. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. என்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, என்ன சொல்லக்கூடாது அதெல்லாம் சொல்லிட்டு கிடப்பாங்க. ஏன் நம்ம சொல்லணும்? கிறிஸ்தவர்களுக்கு கடவுள் பக்தி உள்ளவர்கள் எல்லாருமே கடவுளை பிரியப்படுத்த நிறைய காரியம் செய்கிறாங்க. உட்காந்த இடத்துல நீர் நல்லவரேன்னு டபாக்குன்னு ஆசீர்வாதத்தை வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கிறது ரொம்ப ஈஸியாக ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுத்துட்றாரு. எனக்கு கடுப்பாக இருக்குது. சிலர்லாம் ஞாயிற்றுக்கிழமை வந்து மற்ற நாள்லாம் வராமல் வந்து வாங்கிட்டு போகுதுங்க, பாரு இது என்ன அநியாயம் இது அப்படின்னு சில நேரங்களில் நினைக்க தோணுது. ஒரு கஷ்டப்படாமல் என்னது பாட்டு பாடும்போது கூட சிலர்லாம் பாருங்களேன், முழங்குவேன் என் இயேசுவின் நாமம் பாடுவேன், அல்ல அப்படியே கொண்டு போய் கழுத்தில் கயிறை மாட்டி ஃபேனில் கட்டி தொங்க விட்டு சுத்த விட்டுருக்கணும்னு தோணும். ரொம்ப சொகுசாக ஆண்டவர் நம்மளை ஆக்கிட்டார், சுகமாக எல்லாம் கிடைக்கிது. அதனால் அவருக்கு வேண்டுதெல்லாம் இந்த சில ஆட்கள் ட்ராக்ஸ் கொடுக்க போகும்போது அவன் யார் சொன்னா, டேய் வேண்டுதல்ரா சாமிகிட்ட வேண்டிக்கினேன்டா 1000 பேருக்கு ட்ராக்ஸ் கொடுக்குறேன், எனக்கு கடவுள் நன்மை செய்தார்னு சொல்லியா, அவன் பாஷையில் சொல்லு, சோத்திரம் அல்லேலூயா அப்படின்னா அவனுக்கு என்ன புரிய போகுது? பாவி பய ஏதோ ஒன்று சொல்லுதுன்னு சொல்லிட்டு 4 சாது சாத்துறான். அவன் பாஷையில் சொல்லு, சாமிக்கிட்ட வேண்டிக்கினேன், சாமிக்கிட்ட நான் வந்து நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கினேன், 1000 பேருக்கு ட்ராக்ஸ் கொடுக்குறேன்னு, சாமி என் ஜபத்தை கேட்டுச்சே, சாமி என் வேண்டுதலை கேட்டு எனக்கு அற்புதம் செஞ்சிச்சே, அந்த சாமிக்கு தான் இதை குத்துனுங்கிறேன்னு சொல்லு. அல்லேலூயா. அதுதானே உண்மை. ஓம் பாஷையில் பரலோக தேவன் இறங்கி வந்தார். எங்கே, எப்போ? இந்த கதைலாம் விடாத, சிம்பிளாக சொல்லு, அவனுக்கு புரிகிற மாதிரி சொல்லு. ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒருத்தன், ஏய் எப்படா நீ ட்ராக்ஸ் கொடுக்கலாம், உனக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா, டாக்டர்கிட்ட கேட்டியா நர்ஸுக்கிட்ட கேட்டியான்றான். இவரில் பம்புறார், ஏய் கேள்வி கேட்குறதுக்கு நீ பர்மிஷன் வாங்கினியா, என்ன கேட்குறிய, உனக்கு யார் பர்மிஷன் கொடுத்த, திருப்பி கேட்கலாம்ல. கேட்க தெரியல, பேச தெரியல. தபார் யாராவது ஒருத்தர் எதனா ஒன்று வந்து பண்ணா, தபார் சாமி குத்தமாயிடும், ஞாபகம் வச்சுக்கோ, சொல்லு, சாமி குத்தமாயிடும், கண்ணை குத்திரும், ஞாபகம் வச்சுக்கோ, ஒழுங்காக கொடுக்க விட்டினா நீ தப்பிச்ச. உன் பொண்டாட்டி பிள்ளைலாம் நல்லா இருக்கணுமா வேணாமா? அவன் அப்படி தானே பேசுகிறான். ஏய்யா நான் நல்லதுக்கு செய்கிறேயா, கெட்டதுக்கு செய்யலை. நான் என்றைக்காவது கெடுதலுக்காக செய்கிறேனா? மனுஷன்லாம் பாவத்தில் கிடக்கிறான், பிரச்சனையில் கிடக்கிறான், வெளியில் வான்னு சொல்கிறேன், என்னால் கொண்டு வர முடியாது, கொண்டு வர ஒருத்தரை காட்டுறேன், பண்ண வேண்டியது தானே.
ஒருத்தர் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, ஒரு சரீர ப்ராப்ளம்னா, வா ஏன் நான் ஃபேமிலி டாக்டர் இருக்கார், நான் கூப்பிட்டு போகிறேன். போனேங்க. அதே மாதிரி தாங்க, அவருக்கு தெரியும் இந்த டாக்டர்கிட்ட போகிறதுனால தான் என் பிரச்சனை சரி, உனக்கும் அதே பிரச்சனை தான் வான்னு கூட்டிகிட்டு போனார்ல. அதே தானங்க நாங்கள் செய்கிறோம். டாக்டராலேயே தீர்க்க முடியாத பிரச்சனைலாம் இருக்குதே, அந்த டாக்டருக்கே பிரச்சனையாச்சே. கொரோனா வந்தப்போ சென்னையில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் இருந்த டாக்டர் செத்து போயிட்டார் தெரியுமா? கொரோனாவில் இறந்த டாக்டர்னு ரொம்ப பேப்பரில் ஃபேமஸாக வந்தது. அவருக்கே கொரோனா வந்திருக்கு. நான் கேஎம்சியில் அட்மிட் ஆகியிருந்த பொழுது டாக்டர் வர்றார். கிட்டத்தட்ட 3 ட்ரெஸ்ஸு போட்டிருக்காரு. 3வது ட்ரெஸ்ஸு தான் அந்த ப்ளூ கலரில் தலையில் இருந்து கண்ணெல்லாம் உள்ள மாஸ்க்கு, 3 மாஸ்க்கு. அந்த கேமரா இருக்கிற தூரத்தில் நிற்கிறார். உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது? உங்களுக்கு இப்போ மூச்சு வாங்கிறது நின்றுருச்சா அப்படிங்கிறார். அங்கே பெருக்கிற ஆயாமா, போடுற ஆயாமா வந்தது. ஒன்றுமே போடலை. அது வந்து ஏம்மா அது கிறிஸ்டின் வேறு, ஏம்மா உனக்கு கொரோனா வார்டுலேயே வேலை செய்யுது. நான் கொரோனா பேஷண்ட்டு தான். என் வார்டுக்குள்ளே என் ரூமுக்குள்ளேயே வந்து எல்லாத்தையும் தொடச்சிட்டு மாப்பெல்லாம் போட்டுட்டு அது பாட்டுக்கு நிற்கிது. நான் கேட்டேன், உனக்கு கொரோனாலாம் சும்மாயா, இவனுங்க ஏதோ புலம்பி காசு சம்பாதிக்கிறதுக்காக பண்ணுகிறானுவோ. அதை சின்ன பாஷை வரமாட்டேங்குது முழுசாக. சும்மா ஏமாத்தினுக்கிறானுவோ பாரு, ஹோட்டலில் நல்ல சாப்பாடெலாம் வாங்கி துண்ணுக்கிறானுங்க பாரு அப்படின்னு. அது மாஸ்க்கு கூட போடலங்க, கொரோனா வார்டில் தாங்க வேலை செஞ்சுது. உனக்கெலாம் வராதம்மா, எனக்குலாம் வராது, ஏன் என்னாண்ட வருது அது அப்படின்னுச்சு பாரு. அடா பாவி, விசுவாசிக்கு வரல, பாஸ்டருக்கு வந்திருக்க, பயத்தில் கடந்திருக்கோம் நம்ம. ஹல்லேலூயா. என்னடா இது, அது ஒரு விசுவாசி. நான் பாஸ்டர் சொல்கிறதுக்கு வெக்கமாக வேற இருக்குது. அது சந்தோஷமா. நர்ஸ் வேலை பார்த்த பையன் ஒருத்தன் என்னை தேடி வந்தான், எங்கள் சொந்தக்காரன். 3வது தடவை கொரோனாவில் போயிட்டு இப்போ தான் வர்றேன் வெளியிலன்றான். 3 தடவை கொரோனாவை அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் ஒரு தடவைலேயே இங்கே ஒரு மாதிரி ஆகிட்டு. அதனால் சில நேரங்களில் அவங்களுக்கே பிரச்சனை தான். ஆனால் வாழ்க்கையில் சில விஷயங்களை மனுஷனால் எந்த விதத்துலையும் ரெக்கவர் ஆகவே முடியாது. அப்போ என்னையா பண்ணுறது? அதுக்கு தான் தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். அதனால் ஆண்டவரை நிரூபித்த இந்த கடைசியாக தீவிர ஜெபம் செய்கிற மனிதன் 18 அதிகாரம் 41லேருந்து 46 வரைக்கும் ஜெபிக்கிறதுல பவர்ஃபுல்லான ஆளுங்க. சும்மா சாதாரண ஆள் கிடையாது. முழங்கால் இந்த முட்டி அவன் தலையில் படுற அளவுக்கு குனிஞ்சி, அந்த முழங்கால் வந்து எப்படி ஜெபம் பண்ணியிருக்கானா, இப்படி முட்டி போட்டிருக்கு. எனக்கு வராது சொல்கிற உதாரணத்துக்கு, இந்த தலை வந்து அந்த முட்டியில் போய் தலை படணும், அப்படி ஜெபம் பண்ணியிருக்கான். அப்படி அந்த பெண்டு, அந்த முதுகு பெண்டாகி தலை வந்து முழங்காலில் பட பைபிளில் இருக்குது. அப்படி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறான். முதல்ல ஜெபிக்கிறான், ஃபஸ்ட்டு டைம் ஜெபிக்கிறான். அவனுடைய அசிஸ்டன்ட் பாஸ்டரை கூப்பிட்டு, டேய் அங்கே பாரு, மேலே பாரு, வானத்தில் எதனா தெரியுதா பாரு. தெரியல. மறுபடியும் ஜெபம். மறுபடியும் கூப்பிட்றான். ஜெபம் பண்ணி முடிச்சோன்னே மறுபடியும் போய் பாடுறான், ஒன்றும் தெரியல. 3வது தடவை ஜெபம், பாடுறான், தெரியல. 4வது தடவை அதே மாதிரி மறுபடியும் ஜெபம், பாடுறான், இல்லை. 5வது தடவை மறுபடியும் ஜெபம், பாடுறான், இல்லை. 6வது தடவை ஜெபம், பாடுறான், இல்லை. 7வது தடவை ஜெபம் பண்ணிட்டு பாடுறானா, கையளவு கருப்பாக மேகம் வந்திருக்குதியா, அது போதும்டா, பெரிய மழையின் சத்தம் எனக்கு கேட்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு பெரிய மேகம் வரணும்லாம் இல்லை, சின்னதாக கர்த்தர் காட்டினாலே போதும், என்ன நடக்க போகுதுங்கிறத எனக்கு தெரியும். என் தேவன் பெரிய தேவன். பாருங்க, ஜெபத்தில் செம்ம ஸ்ட்ராங்கான ஆள். இன்றைக்கி இருக்கிற விசுவாசிகளில் பெரும்பாலானவர்கள் ஜெபிப்பதில் கோட்டை விடுகிறார்கள். ஜெபிக்காத ஒரு நிலைமை விசுவாசிகளுக்கு இருக்குமானால் எச்சரிக்கையாக இருங்க. நான் ஒரு சில நபர்கள் சொன்ன காரியங்களை உங்களோடு பேசுகிறேன். இஎம் பவுன்ஸ் அப்படிங்கிறவர் சொன்னார், ஜெபம் ஒருபோதும் கைவிடக்கூடாத அவசியம், அது ஒரு நாளும் கைவிடக்கூடாது. அந்த ஜெபமே போராட்டங்களை மேற்கொள்ளும், வெற்றிகளை தரும் சக்தி என்றும் கூறுகிறார். சுவாசம் வாழ்வில் எவ்வளவு அவசியமோ, மூச்சு இழுத்து காட்டுங்க பார்க்கலாம். டாக்டர் போனவொன்னு சொல்லுவார்ல,
இந்த சுவாசம் எப்படி உடலுக்கு அவசியமோ அதுபோல் ஜெபம் விசுவாசிகளின் வாழ்க்கையில் தேவ கிருபையும் பெரும் அத்தியாவசிய வழியாகும். அல்லேலூயா. ஜெபம் இல்லை என்றால், இன்னொருத்தர் சொல்கிறார், ஜெபம் இல்லை என்றால் நமது ஜீவியத்தில் தேவனுடைய கிருபை இராது. அதுபோல் ஜெபிக்காத மனுஷன் ஜீவனுள்ள விசுவாசி அல்ல. ஒருத்தன் ஜெபிக்கலைன்னா அவன் விசுவாசின்றதை விட ஜீவனுள்ள விசுவாசி அல்ல, உயிருள்ள விசுவாசியா அவனை எடுத்துக்கவே முடியாது. மார்ட்டின் லூத்தர் சொல்கிறார், அதிகாலை 4லிருந்து 6 மணி வரைக்கும் ஜெபிக்கும் பழக்கம் உடையவர். அவர் சொல்கிறார், இதை குறித்து அவர் கூறும்போது, நான் அதிகாலை ஜெபம் செய்யாவிட்டால் அந்நாளை என் வாழ்வில் இழந்து விட்டதாக உணர்கிறேன். அன்னைக்கு அந்த நாள் போச்சு, நான் அதிகாலை ஜெபிக்காவிட்டால். ஜான் ஃப்ளட்சர் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு, நான் என்னுடைய இருக்கையை விட்டு எழுந்திருக்கும் முன்பு என்னுடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக ஏறெடுக்காமல் எழுந்திருக்க இயலாது. நான் படுக்கையை விட்டு எழும்புறேன்னா நான் ஆண்டவருக்கு நேராக என் இருதயத்தை நேராக்காமல் எழும்ப மாட்டேன், முடியாதது. நான் ஜெபம் பண்ணாமல் படுக்கை விட்டு எழும்ப மாட்டேன். பல விசுவாசிகள் இரவில் தூங்க போகும்போது ஒரு குட்டி ஒரு 30 செகண்ட் ஜெபத்தை பண்ணிவிட்டு படுத்ததில் பெரிய திருப்தியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் வரும் நாட்களில் ஏற்பட போகிற பெரிய பெரிய ஆசீர்வாதங்களுக்கும் சரி சோதனைகளுக்கும் சரி எதிர்கொள்ள வேண்டுமானால் ஜெபம் இன்றியமையாதது, அது ரொம்ப அவசியமானது. ராபர்ட் மரே மச்சாயின் அப்படிங்கிற ஒருத்தர் சொல்கிறாரு, நான் மற்றவர்களின் முகத்தில் விழிப்பதற்கு முன்பு, நான் மற்றவங்க மூஞ்சில் முழிக்கிறதுக்கு முன்னாடி, சென்னை பாஷையில் சொன்னான், விழிப்பதற்கு முன்பு அதிகாலையில் அவர் சமூகத்தில் விழிக்க வேண்டும். யார் முகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இயேசுவின் முகத்தை நான் பார்த்துருவேன்றார் அவர். ஜான் வெஸ்லி அவர் ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்கிறார், தேவன் நமது ஜெபங்களுக்கு பதிலளிப்பாரே அன்றி தாமாக எதுவும் செய்ய மாட்டார். தானாக உங்கள் வாழ்க்கையில் எதையும் அவர் செய்ய மாட்டார். நீ என்ன ஜெபிக்கிறியோ அந்த ஜெபத்தை வச்சு தான் உனக்கு எதையும் செய்வார். நீ ஜெபிக்கலைன்னா தானாக எதுவும் நடக்காது, அவர் செய்ய மாட்டார். தானாக செய்யாதபடிக்கு தான் ஜெபத்தை ஏற்படுத்தினார். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். C.H. ஸ்பர்ஜன் என்பவர் சொல்றார், ஜான் நாக்ஸ் என்கிற தேவ மனிதன் உபவாசித்து ஜெபித்தான். இங்கிலாந்தின் அத்தனை படைகளையும் விட, அன்னைக்கு இங்கிலாந்து தான் நம்பர் 1 வேர்ல்டில், எல்லா நாடுகளையும் பிடிச்சது. இங்கிலாந்தின் அத்தனை படைகளையும் விட அந்த ஜான் நாக்ஸின் ஜெபத்திற்கே அஞ்சுகிறேன், பயப்படுகிறேன் என்றால் ஸ்காட்லாந்தின் இரத்த வெறி பிடித்த ராணி மேரி என்பவள். அவள் சொல்கிறார், அவளுக்கு எத்தனையோ பேரை கொன்று குவித்தவள், ஈவு இரக்கமற்றவர்த்தி. அவள் சொல்கிறா, இந்த ஜான் நாக்ஸின் ஜெபத்தை கண்டு இத்தனை படைகளை கண்டு பயப்படவில்லை, இந்த மனுஷனுடைய ஜெபத்தை கண்டு நான் பயப்படுகிறேன் என்று சொன்னாள். ஜெபம் நிலைமைகளை மாற்றுகிறது. சொல்லுங்க எல்லாரும், நிலைமைகளை மாற்றுகிறது. அதிகம் ஜெபித்தால் அடிக்கடி ஜெயிப்போம். என்னது? எந்த மனுஷன் அதிகமாக ஜெபிக்கிறானோ அந்த மனுஷன் அதிகமாக ஜெயிக்கிறான். அதிகமாக அவனால் வெற்றி பெற முடியும், அதிகமான ஆசீர்வாதங்களை அவன் பெற முடியும். தேவனுடைய வார்த்தையை கேட்க மனமற்றவனின் ஜெபமும் கேட்கப்படுவது இல்லை. எந்த மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கத்தை கேட்க மனசு இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கானோ அவன் பண்ணுற ஜெபத்தை தேவன் கேட்க மாட்டார். மறுபடியும் சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தையை கேட்க மனமற்றவனின் ஜெபமும் கேட்கப்படுவதில்லை. ஜெபத்துக்கு அந்நியன், ஜெயத்துக்கு அந்நியன். ஒருத்தர் சொல்கிறார், ஜெபம் உன் வாழ்க்கையில் இல்லைன்னா ஜெயம் உன் வாழ்க்கையில் இல்லை, ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் இல்லை, நன்மைகள் உன் வாழ்க்கையில் இல்லை, நீ ஏங்கிக்கிட்டு வீங்கிக்கிட்டு தான் இருக்கணும். மாறாக ஜெபித்தால் ஜெயம் நிச்சயமே. சார்லஸ் ஃபின்னி ஒரு பெரிய வல்லமையான தேவ மனுஷன், அவர் சொல்கிறார், ஏதோ ஒரு காரணம் சொல்லி ஜெப கூட்டங்களுக்கு மட்டம் போடுவது பின்மாற்றத்தின் அறிகுறியாகும். சில விசுவாசிகளுக்கெல்லாம் இது பொருந்தும். கேட்டால் அந்த காரணம் இந்த காரணம், முதல்ல சொன்ன பாருங்கள், ஜெபத்துக்கு மட்டம் போடுறது, மட்டம் அதனது லீவு, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நான் வர முடியல, நான் இருக்க முடியல, ஜெபத்துக்கு வர முடியல சொல்கிறது. இப்படி மட்டம் போடுவது பின்மாற்றத்தின் அறிகுறியாகும். ஜெப கூட்டத்தை விட முக்கியமான கூட்டம் வேற என்ன?
இதை விட உலகத்தில் வேற என்ன பெருசு? வேற எது உன்னை காப்பாற்றிட போகுது? ஜெப இருதயமே மிகப்பெரிய தேவை, ஆனால் அதை பெறுவது மிக கடினம். இதுவே நான் திட்டமாய் கண்ட தேவை என்னன்னா ஜெபிக்கிற இருதயம். ஆனால் அது நிறைய பேர்கிட்ட இல்லை. சர்மான் அப்படிங்கிற ஒருத்தர் சொல்றார், அநேகருடைய ஜெபத்திற்கு சாத்தான் தடங்களாக இருக்கிறான். உன் ஜெபங்களும் விசுவாசமும் குவிந்து கொண்டே போகையில், உன் ஜெபமும் விசுவாசமும் பெருகிக்கிட்டே போகும்போது நீ பயப்படாத. ஏனென்றால் மிக விரைவாக அவை வெள்ள பெருக்கெடுத்து பதிலை அடித்து கொண்டு வருவதுடன் இன்னும் பல புதிய ஆசீர்வாதங்களையும் சேர்த்து கொண்டு வரும். ஜெபம் அதிகமாக இருக்கு, ஒன்றும் நடக்கலையான்னு நினைக்காத. அது பெரிய வெள்ளத்தை புரண்டு ஓடுகிற பெரு வெள்ளமாயும் பதில்களை கொண்டு வந்து புதிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அல்லேலூயா. லியோனார்டு ரேவன்ஹில் அப்படிங்கிறவர் சொல்றாரு, அக்கினி ஒருபோதும் பனிக்கட்டியை உருவாக்க முடியாது. அக்கினி ஒருபோதும் பனிக்கட்டியை உருவாக்க முடியாது. பிசாசு ஒருபோதும் பரிசுத்தவான்களை உருவாக்க முடியாது. சாத்தான் ஒருபோதும் பரிசுத்தவான்களை உருவாக்க முடியாது. அதுபோல ஜெபிக்காத பெற்றோர்களும் ஒருபோதும் ஆசீர்வாதமான பிள்ளைகளை எழுப்ப முடியாது. மறுபடியும் சொல்லுகிறேன், ஜெபிக்காத பெற்றோர்கள் ஆசீர்வாதமான பிள்ளைகளை ஒருபோதும் எழுப்ப முடியாது. உன் பிள்ளை ஆசீர்வாதமாய் விளங்க வேண்டுமானால் உன் ஜெபமே அதற்கு அஸ்திபாரமாய் இருக்கிறது. அல்லேலூயா. சங்கீதம் 66:18 அடிப்படையாக வச்சு ஒருவர் சொல்லுகிறார், ஜெபிக்கிறவன் பாவம் செய்வதை நிறுத்துவான், பாவம் செய்கிறவன் ஜெபிக்கிறதை நிறுத்துவான். ஏன் உன் வாழ்க்கையில் ஜெபம் குறையுதுன்னா நீ பாவம் அதிகமாக செய்கிறதுக்கு ஒப்பு கொடுத்துருக்கேன்னு அர்த்தம். நீ ஜெபிக்கிறத அதிகமாக செய்கிறீன்னா பாவம் செய்கிறது குறையுதுன்னு அர்த்தம். ஜெபிக்கிறவன் பாவம் செய்வதை நிறுத்துவான், பாவம் செய்கிறவன் ஜெபிப்பதை நிறுத்துவான். அல்லேலூயா. எரேமியா 29:13 அடிப்படையாக வச்சு ஒருவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சமூகத்தில் அவசரம் ஆகாது. இன்னைக்கு இருக்கிற சில விசுவாசிகள் அவசரமான ஜெபம், ரெடிமேட் ஜெபம், குடுன்னு வர்றது, ஆண்டவரே போயிடுறது. ஆண்டவர் சமூகத்தில் அவசரம் ஆகாது, ஆத்திரமாய் வந்து செல்பவர்கள் மீது தேவன் தமது ஆசீர்வாதங்களை ஊற்றுவதில்லை. ஆத்திரமாய் வந்து செல்பவர்கள் மீது தேவன் தமது ஆசீர்வாதங்களை ஊற்றுவதில்லை. அவசரமாக ஜெபம் பண்ணியா, அவசரமாக ஆத்திரமாக ஓடுறது, ஆசீர்வாதம் வராது பிரதர் சிஸ்டர். எரேமியா 29:13 சொல்லப்பட்டிருக்குது. லியோனார்டு ரேவன்ஹில் சொல்லுகிறார், ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற தேவ மனிதர், சரியான ஒரு பைபிள் ஸ்காலர், தீர்க்க தரிசன வரம் பெற்ற ஒரு மனுஷன் சொல்கிறார், விளையாடுவதை நிறுத்து, விண்ணப்பிக்க துவங்கு. இன்றைக்கி இருக்கிற வாலிப பயல்களுக்கு, டீனேஜ் பிள்ளைகளுக்கெல்லாம் விளையாடுறது ரொம்ப சர்வசாதாரணமாக போச்சு. அது சொல்கிறார், விளையாடுவதை நிறுத்து, விண்ணப்பிக்க துவங்கு, உண்டது போதும் உபவாசிக்க துவங்கு. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறத நிறுத்தி நீ உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிப்பார், தேவன் உனக்கு அற்புதம் செய்வார். நான் மாத்திரை போடுறேன், எனக்கு சுகர் இருக்குது, எனக்கு பிபி இருக்குது, இதெல்லாம் மாத்திரை போட்டு ஒரு நாள் மறந்துடுறீங்க. அப்போ மட்டும் அந்த பிபி சுகர் என்ன ஆகுது? நானே சில நேரங்களில் மறந்துடுறேன். டாக்டர் மாத்திரை கொடுத்தாங்க, மறந்துடுறது. ஒன்றும் ஆகலையே. ஒரு நாள் உபவாசம் இருந்து ஜெபம், உண்டது போதும் உபவாசம் துவங்கு, மனிதரிடம் பேசுவதை குறைத்திடு, தேவனிடம் பேசுவதை கூட்டிடு. இது அவர் தான் சொல்கிறார். கதறியது சுற்றியது போதும், முடங்கி மன்றாடு. ஊர் சுற்றினே கடை. இந்த பசங்களை ஜெபத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுங்களேன். நாங்கள் ஜெபத்துக்கு போகிறோன்னு சொல்ல வாய் வருதா பாருங்களேன். பார்க்கு போகலான்னு கூப்பிடுங்களேன், 5 மணி சொல்லுங்களேன், கரெக்டாக 4:45 4:30 ரெடியாகி வந்து நிற்பாங்க. ஆனால் ஜெபத்துக்கு போகிறேன்னுங்களேன் 10:30 11 இல்லை நான் வெளியில் அவசரமாக போகிறேன், இப்போவே இந்த வயசுலேயே எங்கள் அம்மா கூட அங்கே போகிறேன், எங்கள் அப்பா கூட அங்கே போகிறேன். விளைவு என்ன தெரியுமா? வரும் நாட்களில் நடக்க போகிற அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் அப்படிப்பட்ட மெத்தனமான பிள்ளைகள் சிக்குகிறதையும் அவன் பின்னாடி போகிறதையும், அந்த பரிதாப நிலைமை கிறிஸ்தவத்துக்கு வந்துடும். வரக்கூடாதுங்க தான் இவ்வளோ பேசுகிறோம். அல்லேலூயா. ஆமாம், சுற்றியது போதும், ஊர் சுற்றினது போதும்,
உலகம் சுற்றினது போதும், முடங்கி மன்றாடு தேவ சமூகத்தில். மனிதரை கேட்பதை குறைத்திடு, தேவ வார்த்தையை கேளு. மனிதரோடு பேசாதங்கிறது மட்டும் இல்லை, சில ஆட்கள்லாம் இன்னொருத்தர் பேச ஆரம்பித்தாங்கன்னா உட்காந்து கட் பண்ண தெரியாமல் பேசுகிறத கேட்கவும் முடியாமல், கேட்காமல் இருக்கவும் முடியாமல் உட்காந்துக்கிட்டு புலம்பிட்டு கிடக்கும். நிறுத்து, அதை கட் பண்ணு, கொஞ்சம் அவசரமான வேலை இருக்குது. நான் ஒரு பாஸ்டருடைய பிஏ எனக்கு தெரியும், இறந்துட்டாங்க. அவங்க கிட்ட போனேன்னா ரொம்ப அருமையான சிஸ்டர். அவங்க பாஸ்டர்கிட்ட இந்த லிமிட்டேஷனுக்கு மேலே பேசுகிறாங்கன்னா அழகாக வருவாங்க, அவர் ரூமுக்கு வருவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னாங்க, பாஸ்டர் உங்களுக்கு வெளியில் இன்னொருத்தர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இன்னொருத்தர் ஏதோ அர்ஜென்ட்டாக அவங்ககிட்ட பேசணுமா, இந்த உட்காந்து மொக்க போட்டுனுங்கிறாரு, ஏஞ்சி போயிடுவார். அவர் ஒன்றும் சொல்லாது. அந்த பொண்ணு பாஸ்டர்கிட்ட வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்டாக ஒருத்தர் பேசணுமா அவங்கக்கிட்ட, அவ்வளோதான். இவர் ரொம்ப நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னு தெரிஞ்சதுன்னா அது வந்துடும். ஆனால் அந்த சிஸ்டர் இறந்துட்டாங்க அந்த ஆஃபீஸில். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப நேரம் எங்கள் பாஸ்டர் கூட யார் பேசக்கூடாது, மொக்க போட்டுன்னு இருக்கக்கூடாது. சில இதெல்லாம் ஃபோனை காதில் வச்சா இந்த ஜவ்வு வந்து சகப்பு கலராக மாறி அப்புறம் அது செத்து சுருண்டு அந்த நெருப்பு பட்ட அந்த கரிஞ்சி போய் தீஞ்சி வெளியில் வந்து விழும். அவ்வளோ நேரம் நான் நினைப்பேன், சொல்லி கொடுக்குறாங்க போல இருக்கு. ஆ உ இ ஏ ஐ ஓ ஔ அக் கா ஞா சா டா நா தா நா பா மா. அல்லேலூயா. அவ்வளோதான். ரொம்ப நேரம் பேசாதீங்க ஃபோனெல்லாம். ஹலோ சொல்லுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு வச்சுரு. அவள் இருக்காளே நாசமாக போகிறேன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்தாலே நாசமாக போகிறீங்கன்னு அர்த்தம். அவன் இருக்கானே உன்னை பற்றி வச்சிடுறியா ஃபோனை? தயவு செய்து ஃபோனை வச்சிரு. நீ என் இருதயத்தை கெடுக்கிற. நான் ஜெபிக்க போகிறேன். இனி மனிதங்களோடு பேசுகிறத நிறுத்து, கர்த்தரோட பேசு. அல்லேலூயா. மனிதர்கள் சொல்கிறத கேட்குறத நிறுத்து, அதிகமாக கேட்காத. தேவன் சொல்கிறத கேட்குறதுக்கு போய் முழங்கால் போடு. இந்த எலியா ஜெபிச்சு சாதித்தவன். இன்றைக்கி இருக்கிற விசுவாசிகள் நீங்கள் ஜெபிக்க துவங்கினீங்கன்னா சாதனைகள் உங்கள் வாழ்க்கையில் ஏராளம் ஏராளம் தாராளம் தாராளமாய் நடக்க ஆரம்பிக்கும். பெரும்பாலும் அதிகப்படியாக சொல்கிறேன், இந்த செல்ஃபோன் இருக்க நான் இப்போல்லாம் எடுத்துகிட்டு வரதே கிடையாது. யாராவது செல்ஃபோன் வச்சுருக்கீங்களா? இந்த செல்ஃபோனு நாசமாக போகணும் அப்படின்னு சொல்லி, இந்த செல்ஃபோன் இல்லைங்க, இதே மாதிரி செல்ஃபோன் வச்சுருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் செல்ஃபோன் நாசமாக போகணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்க வேண்டிய காலம் வருது. உண்மையாக சொல்கிறேன், நிறைய பேர் வாழ்க்கையை கெடுக்குது, நிறைய பேர் வாழ்க்கையை கெடுக்குது. ஒரு 3 மாத குழந்த அழுதுகிட்டு இருக்கு, ஃபோன் எடுத்து இப்படி காட்டுறாங்க, ஆஃப் ஆயிடுச்சுங்க. அந்த காலத்துலலாம் அது எப்படி அழுக நிப்பாட்டுறது பெற்றவங்க நீங்கள் தான் சொல்லணும். ஆனால் இன்றைக்கி ஃபோனு நிறைய பேருடைய வாழ்க்கையை கெடுக்குது. ஷார்ட்ஸ் பார்க்குறாராம், மைண்ட் ரிலாக்ஸேஷன். என் மனைவி சொன்னாங்க, உங்களை பார்த்து ஒருத்தர் ஃபோனை பார்க்குறாங்கன்னாங்க. நான் என்னை பார்த்து என்ன பார்க்குறாங்க, அவங்க வரும்போது நீங்கள் ஏதோ பார்த்தீங்களா, அதில் வந்து சிரிச்சிக்கினே இருந்து தான், அதனால் பாஸ்டரே பார்க்குறாருன்னு நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்களாம். நான் கேட்குறேன், பாஸ்டர் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறாரு, பிரசங்கம் பண்ணுறாரு, அவர் ஆராதிக்கிறாரு, 3 மணி நேரம் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் பாட்டு பாடி ஆராதிக்கிறாரு. செய்ய ஏதோ ஒரு நாள் பார்த்துருப்பாங்க. நான் எத்தனையோ விஷயத்துக்கு பார்க்குறேன், நானும் இப்போ குறைச்சிட்டேன். பெரும்பாலும் இதை முற்றிலுமாக இப்போ எதுக்கு இந்த டேப் வாங்கினேன்னா மெயினாக செல்ஃபோன் வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு தான். இனி வந்து ஃபோன் பேசுறது மட்டும் வச்சு கொஞ்ச நாள் கழிச்சு அப்படி ஆயிடுவேன். நீ ஆகாமல் பார்த்துக்க. அப்படி சில பைத்தியங்கள்லாம் அப்படி உருவாக்கப்பட்டிருக்கு, நிஜமாக சொல்கிறேன். அதனால் தயவுசெய்து இந்த ஃபோன் நாசமாக போகட்டும்னு இனி வருங்காலத்தில் சபையில் எல்லோரும் ஜெபிக்கிற நிலமை வருது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு செல்ஃபோனை எடுத்துகிட்டு வரக்கூடாது. சுய கட்டுப்பாடில் தயவுசெய்து வந்துடுங்க.
செல்ஃபோனை தயவுசெய்து பிடிமா, இந்த கொடு. அது ஐயோ கிருபை போயிட போகுதியா, கிருபை ஆண்டவர் அது வர மாட்டேங்க. செல்ஃபோன் தயவுசெய்து சொல்கிறேன், அது இந்த பயலுகள்லாம் டே இந்த இங்கே இருக்கிறதுங்கெல்லாம் ஹலோ ரொம்ப பெரிய தீவிர ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கு பாரதேசி. உங்கள் வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்கணுமா, நல்லா இருக்கணுமா, வாய் வருதில்ல பற்றியா, நல்லா இருக்கணுமா வேணாமா, நாசமாக போகிறீங்களா வேணாமா, நல்லா இருக்கலாமா, எதுக்குமே பதில் வர மாட்டேங்குதே. நல்லா இருக்கணுன்றவங்க மட்டும் கை தூங்க பார்க்கலாம். இப்போ தெரிஞ்சிடும், கை கீழே போட்டுருங்க. செல்ஃபோனை தயவுசெய்து எடுக்காதீங்க. இந்த பிள்ளைங்களுடைய அம்மாமார்கள் அப்பாமார்கள் தயவுசெய்து செல்ஃபோனை கொடுக்காதீங்க, சரியா? ஆமாம், முதல்ல உன் பிள்ளைக்கு நீ கொடுக்காத. நான் சொல்கிறேன், நிறைய பேருடைய ஜெபம் நாசமாக போகிறதுக்கு காரணம் இந்த செல்ஃபோன் தான். அதனால தான் அது நாசமாக போட்டுமேன்னு ஜெபம் பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டோம். அதனால் செல்ஃபோனை அதிக நேரங்கள் ஜெபத்துக்கு இடையூறாக, பரிசுத்தத்துக்கு இடையூறாக, நீதிக்கு இடையூறாக பயன்படுத்தினீங்கன்னா தலையை சுற்றி இந்த ஏரி இருக்குது, கொண்டு போய் உள்ளே போட்டு வந்துருக்கு. அதை விற்று ஒரு 2000 ரூபா பார்க்கலாம்லன்னு சொல்லாதீங்க. அதனால் வேண்டாம், தேவையில்லை, தூக்கி போட்டுருங்க. ஆமேன். அப்படி போட முடியாது சொன்னால் அந்த தேவையில்லாததை தூக்கி உங்கள் வாழ்க்கையிலேருந்து எடுத்து போட்டு முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணி. கிறிஸ்தவங்க ரீல்ஸ் விடுறாங்க, ரீல்ஸ். அப்புறம் ஆண்டவர் அங்கே உனக்கு இப்போ நரகத்தில் ரீல்ஸ் காட்டுவார், இப்படிலாம் பண்ணணும்ல ரீல்ஸு. அப்படியே நீங்கள் ரீல்ஸ் போட்டாலும் என்ன ரீல்ஸ் போடணும்? நம்ம விசுவாசிங்க பண்ணுறாங்கங்க, வடிவேலுடைய வாய்ஸ் கேட்குது, ஆனால் இவர் ஆக்டிங் கொடுக்குறாரு. இவர் கை ஆட்டுறாரு, ஆனால் வடிவேல் வாய்ஸ் பின்னாடி கேட்குது. ஏதாவது சினிமா டயலாக் இவர் போட்டு ரீல்ஸ் பண்ணுறாராம். வாழ்க்கையில் நல்லா வரணும், ஆமாம், ஆசீர்வாதமாக வரணும், நிறுத்து இதை. ரீல்ஸ் போடுறீங்களா, காஸ்பல் போடுங்க, நீதியாக போடுங்க, பரிசுத்தமானதை போடுங்க, உண்மையானதை போடுங்க, உங்கள் சாட்சியை போடுங்க. நான் இப்படி இருந்தையா, இப்படி இப்படி இந்த சூழ்நிலையில் இயேசுக்கிட்ட வந்த கர்த்தரை நான் மாற்றினார் சொல்லுங்கள். அல்லேலூயா. அவரால் முடியாத காரியம் அதை சொல்லுங்கள், ஒரு வசனத்தை சொல்லுங்கள், அது ரீல்ஸ் போடுங்க. யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும். அதை விட்டு இந்த சினிமா டயலாக் போட்டவங்க இன்றைக்கி மனம் திரும்புங்க. செல்ஃபோனால் கெட்டு ஜெபத்தை விட்டவங்க இன்றைக்கி மனம் திரும்புங்க. ஜெபிக்காமல் அவசரமாக ஆத்திரமாக இந்த குறுகின ஜெபம், குருவி ஜெபத்தெல்லாம் பண்ணிட்டு ஓடுறவங்க இன்றைக்கி மனம் திரும்புங்க. மணிக்கணக்காக ஜெபிப்பேன்னு தீர்மானம் எடுங்க. இந்த ஜெபந்தான் எலியாவின் வாழ்க்கையில் அசாத்தியமான காரியங்களை செய்தது. 3 வருஷம் பெய்யாத மழையை பெய்ய வைக்கிறதுக்கு ஜெபம். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெகட்டிவ்க்கு வார்த்தை போதும், பாசிட்டிவ்க்கு ஜெபம் வேணும். எது? நெகட்டிவ்க்கு மழை பெய்யாது அப்படிங்கிறதுக்கு வார்த்தையே போதும். ஆனால் மழை பெய்யணும் அப்படிங்கிற ஆசீர்வாதத்துக்கு 7 முறை முழங்காலில் நின்று ஜெபிக்கிறான். ஆமென் சொல்லுவோமா? உங்கள் வாழ்க்கையில் நாசமாக போகிறதுக்கு, வீணாக போகிறதுக்கு ஜெபிக்காமல் இருக்கலாம். நல்லா இருக்கிறதுக்கு, ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு ஜெபம் அவசியம். நான் எப்படி இருக்கணும்? நான் எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும். நான் எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமாக இருக்கணும். நான் எப்படி இருக்கணும்? ஜாம்னு இருக்கணும். நான் எப்படி இருக்கணும்? சுகமாக இருக்கணும். நான் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். அப்போ ஜெபம் பண்ணணும். நான் வீணாக போகணும், நாசமாக போகணும், விளங்காமல் போகணும், ஜெபம் பண்ணவே வேண்டாம். நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டே இருங்க, கொஞ்ச நாள் கழித்து அது நடக்கும். இல்லையா, நான் நல்லா இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் நல்லா இருக்கணும்னா நல்லா ஜெபம் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் நல்லா இருக்கணும்னா நல்லா ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நல்லா ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஓஹோன்னு இருக்கணும்னா ஓஹோன்னு ஜெபம் பண்ணுங்க. அவ்வளோதான். அந்த ஜெபமே ஜெயம். எல்லோரும் எளிமை நில்லுங்க பார்க்கலாம். எப்பொழுதும் ஜெபிக்கிறத விட கூடுதலாகவே ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் விடுதலை தரணும்னு ஜெபிக்கிறோம். உங்கள் குடும்ப ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் மன்றாடி ஆண்டவர்கிட்ட ஒரு குழுவாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் உங்கள் ஜெபத்தை கூட்டுங்க. கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறப்பார்.
உங்கள் வீட்டை கத்தர், உங்கள் குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மாறும். கொஞ்சம் ஜெபத்தை கூட்டுங்கய்யா. ஆண்டவர் எளிதாய் வைத்திருக்கிறார். வாயுள்ள பிள்ளை தான், பழமொழி சொல்லுவாங்க, வாயுள்ள பிள்ளை தான் பிழைச்சிக்கும். உன் வாயை தர, உன் வாயை விரிவாய் தர, அப்பொழுது நான் அதை நிரப்புவேன். ஹல்லேலூயா. 2 கையை உயர்த்தி, ஆண்டவரே இன்னைக்கு நான் தீர்மானம் எடுக்கிறேன், நல்லா ஜெபிக்கிற ஜப உணர்வுள்ள ஆவி எனக்கு தாங்க ஆண்டவரே. ஜப ஆவியால் என்ன நிரப்புங்க. மணிக்கணக்காக ஜெபிக்க போகிறேன். காலையில் உங்கள் முகத்தில் தான் முழிக்கணும். மனுஷன் மூஞ்சில் முழித்து அந்த நாளை வீணாக்க விரும்பலை. ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்கிறத கேட்கவும் ஆண்டவரே, உங்களோடு நான் நிறைய நேரம் பேசவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நல்லா ஜெபிக்க போகிறேன் ஆண்டவரே. கையை தூக்கி சொல்லுங்கள், நல்லா ஜெபிக்க போகிறேன், நல்லா ஜெபிக்க போகிறேன் ஆண்டவரே. கடமைக்கு சொல்லாதீங்க, உணர்ந்து 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 சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களுக்குள்ள அந்த வாஞ்சையை தருகிறார்ன்ற நம்பிக்கையோட எண்ணத்தோடு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே இன்னிலேருந்து நான் நல்லா ஜெபிக்க ஆண்டவரே நான் விரும்புகிற தீர்மானம் எடுக்கிறேன். மணிக்கணக்காக ஜெபிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. மணிக்கணக்காக ஜெபிக்க கிருபை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேளுங்க. சில சொல்லுவாங்க, நான் கேட்டேன் மணிக்கணக்காக ஜெபிக்கிற கிருபை தரல, அதனால் நான் ஜெபிக்கலைன்னு சொல்லாதீங்க. நீங்கள் மணிக்கணக்காக ஜெபிக்க தான் கிருபை பெருகும். நான் சொல்கிறேன், இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கடைசி வாரம் இதோட முடியுது. ஆனால் செப்டம்பரில் இருந்து உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றங்களை தேவன் செய்வார். ஹல்லேலூயா. செப்டம்பர் மாதத்தில் இருந்து இன்னைக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தா வர்ற 1ஆம் தேதியில் இருந்து நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அற்புதங்கள்லாம் நடக்கும். நீங்கள் எண்ணி முடியாத அதிசயங்கள்லாம் கர்த்தர் செய்வார். பல வருஷமாக, பல மாதமாக, பல நாட்களாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களே, அந்த ஜெபத்துக்கெல்லாம் பதில் இறங்கி வரும். நீங்கள் இப்போ ஜெபிக்க ஆரம்பிக்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா, வீட்டில் நானும் என் மனைவியும் ஜெபம் பண்ணுவோம், நானும் என் குடும்பமும் ஜெபிப்போம், தனி ஜெபம் நிறைய பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் வரும் நாட்களில் உங்களை பெரிய அளவில் ஆசீர்வதிக்க போகிறார்.